தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. முன்பதிவு இல்லா பெட்டிகளை கொண்ட அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயிலில் இடம் பிடிக்க பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்ததால் திருச்சி சென்னை சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தை தொடர்வதாக அறிவித்திருப்பதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஊதிய முரண்பாடுகளை களையக்கோரி சென்னையில் கடந்த 10 நாட்களாக சுமார் 20,000 ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களுடன் அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை. அரையாண்டு விடுமுறைக்கு பிறகு இன்று பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தங்கள் போராட்டத்தை தொடர்வதாக இடைநிலை ஆசிரியர்கள் அறிவித்துள்ளனர். மாவட்ட தலைநகரங்களிலும் தங்கள் போராட்டம் தொடரும் என்று இடைநிலை ஆசிரியர்கள் கூறியுள்ளனர். தாமிரபரணி நதியை பாதுகாக்க உடனடியாக சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட வேண்டுமென நீரியல் நிபுணர் ராஜேந்திர சிங் தெரிவித்தார். தாமிரபரணி நதிநீர் மாசுபாட்டை தடுக்க உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட நீரியல் நிபுணர் ராஜேந்திர சிங் தாமிரபரணி ஆறு பாயும் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள 26 இடங்களில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆற்றில் நேரடியாக கழிவு நீரை கலக்கக்கூடாது, கழிவுநீர் செல்வதற்கு தனி ஓடை அமைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். எந்தெந்த இடங்களில் கழிவுநீர் கலக்கிறது, ஆற்றின் திசைகள் மாறுபாடு ஏற்பட்டுள்ளதா என்பதை டிஜிட்டல் மேப்பிங் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். ஆற்றில் உள்ள அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும், தாமிரபரணி ஆறு பாதுகாப்பு திட்டத்திற்கு உடனடியாக ஒரு சிறப்பு அலுவலர் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் நீரியல் நிபுணர் ராஜேந்திர சிங் வலியுறுத்தினார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரணய கலக உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் பல்லக்கில் எழுந்தருளி ஏழுமலையான் கோயில் தெப்பக்குளத்தின் அருகே வந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார் தரப்பினர் 3 முறை பூப்பந்துகளை மலையப்ப சுவாமி மீது வீசியும் அதிலிருந்து தப்பிக்க மலையப்ப சுவாமி தரப்பினர் பின்னால் செல்லும் சம்பிரதாய உற்சவமும் நடைபெற்றது. தாயாரை சமாதானப்படுத்திய பிறகு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் மலையப்ப சுவாமி இணைந்து கோயிலுக்குள் எழுந்தருளினார். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டிற்கான வருடாந்திர போர் பயிற்சியை சீன ராணுவம் தொடங்கியுள்ளது. ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவை தங்களின் போர் திறன்களை மேம்படுத்துவதற்கான பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. கிங்டாவ் துறைமுகத்தில் நான்சாங் உள்ளிட்ட போர் கப்பல்கள் கடற்படை பயிற்சிக்காக புறப்பட்டன. விமானப்படை தளங்களில் J-20 ஸ்டெல்த் விமானங்கள் வான்போர் உள்ளிட்ட பயிற்சிகளில் ஈடுபட்டன. அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு பிறகு வெனின்சுலா நிலவரத்தை ஆழ்ந்த கவலையுடன் கவனித்து வருவதாக போப் ஆண்டவர் லியோ கூறியுள்ளார். வாட்டிகனில் நடைபெற்ற ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனையில் வெனின்சுலா ஒரு சுதந்திர நாடாகவே தொடர வேண்டுமென்றும், மனித உரிமைகள் மற்றும் சட்ட ஆட்சி மதிக்கப்பட வேண்டுமென்றும் போப் ஆண்டவர் வலியுறுத்தினார். இடம்பெயரும் பறவைகளை கொண்டாடும் விதமாக ஆண்டுதோறும் விழா ஒன்றை நடத்துகிறது ஒடிசா சிலிகா ஏரி. நாம் காணும் இந்த சிலிகா ஏரி இடம்பெயரும் பறவைகளின் சொர்க்க பூமியாக கருதப்படுகிறது. பிஹங்கா விழா என்று கொண்டாடப்படும் இந்த திருவிழா பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ள நிலையில் இங்கு கூட்டமாக குவிந்து வரும் பல வண்ண பறவைகளை காண பறவைகள் ஆர்வலர்கள் இங்கு வருகை தருகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் பனி மூடிய சிகரங்களில் பனிச்சறுக்கில் ஈடுபட்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம் கொள்ளும் காட்சிகள் வெளியாகியுள்ளன.
கொட்டும் பனிசாரலில் நடுங்க வைக்கும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பனிப்போர்வையால் மூடப்பட்டிருக்கும் சோனமார்க் பள்ளத்தாக்கின் அழகை ஆர்வமாக கண்டுகளித்து மக்கள் உற்சாகம் கொண்டனர். வெனிசுலா அதிபர் மதுரோ கைது செய்யப்பட்டது குறித்து அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸ் விளக்கமளித்துள்ளார். வெனிசுலாவிலிருந்து கடத்தப்படும் போதைப் பொருட்களால் அமெரிக்கா பாதிக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவிடமிருந்து வெனிசுலா அரசு பறிமுதல் செய்த எண்ணெய் வளங்களை மீட்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா கைது செய்திருப்பதால் பிரேசில் வெனிசுலா எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ளது. பிரேசில் ராணுவம் மற்றும் காவல்துறையினர் எல்லையில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வெனிசுலா அதிபர் கைது நடவடிக்கையை தொடர்ந்து அந்நாட்டிலிருந்து அகதிகள் வருவது அதிகரிக்கக்கூடும் என்பதால் இதுகுறித்து விவாதிக்க பிரேசில் அரசு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தியது. இந்நிலையில் தற்போது வரை எல்லையில் அசாதாரண சூழல் ஏதுமில்லை என பிரேசில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது.